Hi friends, நம்ம வந்து இன்னைக்கு TNPCயோட 9 years history previous year question வந்து பார்க்க போறோம். அதுவும் நம்ம chapter வைஸா பார்க்க போறோம். ஏன்னா chapter வைஸா பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட் புரிய வரும். ஒரு சாப்டர்ல இருந்து அவங்க எந்தெந்த மாதிரி क्वेश्चंस வந்து எடுத்துர்க்காங்கன்னுட்டு இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் 2007ல இருந்து 2022 வரைக்கும் क्वेश्चन எடுத்துர்க்கேன். அதுல வந்து நம்ம ஆர்டர் வைஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் வந்து நான் எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டு சாப்டரையும் நான் எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா நம்ம சேனல்ல வந்து ஹிஸ்டரியோட சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃப்ரீயா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஏன்ஷியன்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து நான் ஸ்டோன் ஏஜும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதனால இப்போ நான் வந்து இந்த ரெண்டு சாப்டர்ல இருந்து ப்ரீவியஸ் 9 இயர்ஸா வந்து என்ன மாதிரி क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிசி குரூப் 1 பிரிலிம்ஸ்ல நெட் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாம் ஆன உடனே நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்க்கும் நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போதைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து ரெண்டு சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஸ்டோன் ஏஜும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும். இப்போ அது ரிலேட்டடா வந்து நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருங்க, ஸ்டோன் ஏஜும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும். அப்பதான் வந்து இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு புரிய வரும். இதுல கேட்டிருக்க எல்லா டாபிக்குமே நான் வந்து அதுல கவர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வந்து क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா 2007ல வந்து கேட்டிருக்காங்க ஸ்டோன் ஏஜ்ல. இந்த ஸ்டோன் ஏஜ் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதுல இருந்து 1 இல்ல 2 क्वेश्चन வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. சும்மா பேசிக்கா வந்து இத சாப்டர் வந்து ரீட் பண்ணுங்க. அப்பதான் 4 ஆப்ஷன்ல எதனா ஒரு ஆப்ஷன் வந்து அந்த டைம்ல உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க டிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா ராங்கா வந்து எது மேட்ச் ஆயிருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இதுல வந்து ராங்கா எது மேட்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மீசோலித்திக் பீரியட் கொடுத்திருக்காங்க. மீசோலித்திக் பீரியடுக்கு ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா மைக்ரோலித் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா மீசோலித்திக் பீரியட்ல வந்து நம்ம பார்த்தோம், வீடியோஸ்ல கூட நான் சொல்லியிருக்கேன், என்னோட ஃப்ரீ கிளாஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். மீசோலித்திக் பீரியட்ல வந்து டூல்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோலித் ஆச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே நம்ம பேலியோலித்திக் அதெல்லாம் பார்த்தோன்னா டூல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். பேலியோலித்திக் பார்த்தோன்னா வண்டரிங் லைஃப், அவங்க வந்து நோமேடிக்காக தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஹண்டிங் கேதரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து தெரிஞ்சுட்டே இருந்தாங்கன்னு சொன்னேன். இதுலேயும் வந்து வண்டரிங் லைஃப்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து நியோலித்திக்லேயும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நியோலித்திக்ல வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா செட்டில் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். நியோலித்திக்ல வந்து எதுக்கு செட்டில் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஹண்டிங் கேதரிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தது. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நியோலித்திக்ல தான் வந்து ஒரு செட்டில்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு, செட்டில் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதனால இந்த ஆப்ஷனும் வந்து கரெக்ட். டில வந்து பாத்தீங்கன்னா இவங்க சால்கோலித்திக் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. சால்கோலித்திக் பீரியட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சால்கோலித்திக்கோட மீனிங் தெரிஞ்சுங்க. சால்கோனா வந்து காப்பர். சால்கோலித்திக் பீரியட்ல வந்து காப்பர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இங்க ஆப்ஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுட் ப்ரொடியூசிங் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன படிச்சோம், நியோலித்திக்லேயே வந்து ஃபுட் வந்து ப்ரொடியூசிங் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அப்போ சால்கோலித்திக்ல வந்து அவங்க காப்பர் வந்து கொடுத்துருக்கணும் ஆப்ஷன்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் டி தான் வந்து ராங். அதனால இதோட ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். क्वेश्चन வந்து நம்ம எப்பவுமே வந்து படிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து क्वेश्चन வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் பென்சில் எதனா இருந்தா. ஏன்னா இவங்க வந்து ராங்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய வாட்டி கரெக்ட்டு நம்ம எல்லா வாட்டியும் கரெக்டாக தான் கேட்பாங்க. எது கரெக்டுன்ட்டு நம்ம क्वेश्चन வந்து ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். क्वेश्चन வந்து கிளியரா படிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2009லயும் வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. The main occupation of a Paleolithic people. Paleolithic peopleோட மெயின் ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம படிச்சிருந்தோம் Paleolithic peopleோட மெயின் ஆக்குபேஷன் என்னன்னா ஹண்டிங் கேதரிங்னா. ஏன்னா நெக்ஸ்ட் நியோலித்திக் கிட்ட தான் வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மீசோலித்திக்ல தான் அவங்க வந்து டொமஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஹண்டிங் கேதரிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம படிச்சிருந்தோம். உங்களுக்கு யாருன்னா இப்போ நான் என்ன பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு கான்செப்ட் புரியலனா வீடியோவை போய் பாருங்க. ஏன்னா நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தா தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வரும். அதனால கிளாஸஸோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒரு தாட்டி அதை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இதை பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்படி இல்லைனாலும் இது ஒரு தாட்டி பார்த்துட்டு உடனே நீங்க போயிட்டு கிளாஸஸ் எல்லாம் போய் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இது 2019ல வந்து கேட்டிருக்காங்க.
which one of the stages of man's progress is not properly matched ன்னு கேட்டிருக்காங்க. மீன்ஸ் அந்த ஸ்டேஜஸ்ல வந்து எது ப்ராப்பர்லி மேட்ச் ஆகலன்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே வந்து நாட்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாங்க நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ப்ரைமேட்டிவ் ஃபுட் கலெக்டிவ் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஏஜில். ஆமாம், நம்ம பார்த்த ஸ்டோன் ஏஜில் வந்து கலெக்டிங் ஹண்டிங் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபுட் கலெக்டிங் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்காங்க மீசோலித்திக்கில். இது வந்து கரெக்டு. ஃபுட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சர் வந்து நியோலித்திக்கில் நம்ம பார்த்தோம். இது வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு, பட் வேற மாதிரி ரிப்பீட்டட் ஆயிருக்கு. 2007ல் கேட்ட கொஷனு 2019ல் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஸ்டேஜஸ் ஆஃப் மேன்ஸ் ப்ராக்ரஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் ஒரு தாட்டி 2007 பேப்பர் பார்த்துருந்தீங்கனாலே 2019ல் வந்து நீங்கள் இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரியுதுன்னா 2007லேருந்து 2019க்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இயர்ஸ் கேப் இருக்குது. கொஷன் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக வந்து கொஷன் வந்து ரிப்பீட் ஆகாது. அதை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியோ இல்லை அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து கொஷனை வந்து ரிட்டன் வந்து அவங்க எக்ஸாமில் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ கூடவே நீங்கள் அது சால்வ் பண்ணும்போது அது ரிலேட்டடான ஒரு நாலேஜும் வந்து நீங்கள் கெயின் பண்ணணும். அப்போ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2021ல் கேட்டிருக்காங்க ஸ்டோன் ஏஜில். கொஷின் வாங்க நம்ம படிக்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நான் ரவுண்ட் பண்ணுறேன். இன்கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது இன்கரெக்ட், மீசோலித்திக் பீரியடுக்கு ரிலேட்டடாக வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து படிக்கலாம். இட் இஸ் த ஸ்டோன் ஏஜ் பிட்வீன் பேலோலித்திக் பீரியட் அண்ட் மீசோலித்திக் பீரியட்னு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து எனக்கு தப்பாக தெரியுது. ஏன்னா இது வந்து பேலோலித்திக் பீரியடுக்கும் நியோலித்திக் பீரியடுக்கும் நடு பீரியட் வந்து மீசோலித்திக் பீரியடுன்னு சொல்லுவோம். ஏன்னா நியோலித்திக் பீரியடில் வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆகிருக்கும், மீசோலித்திக்கில் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும், டொமஸ்டிகேஷன் ஆகிருக்கும், பேலோலித்திக்கில் ஹண்டிங் கேதரிங் ப்ளஸ் ஐஸ் ஏஜ் ஆகிருந்துச்சு நம்ம படிச்சிருந்தோம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து ராங்காக தெரியுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம படித்து பார்த்தோன்னா தே யூஸ்டு டூல்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் ஸ்டோன்ஸ். இது வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு. நம்ம மைக்ரோலித் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்ல 2007 பேப்பரில், அதே தான் ஸ்மால் டூல்ஸ்னால் சின்ன டூல்ஸ் தான். மீசோலித்திக் பீரியடில் வந்து டூல்ஸ் எல்லாமே கல்லை வந்து குட்டி குட்டிஸாக மைக்ரோலித்ஸாக வந்து அவங்க பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம படிச்சிருந்தோம். அதனால் இந்த 2 ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக தெரியுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா த தெரி கெடுகல் ஆஃப் திருநெல்வேலி ரீஜன் பிலாங் டு திஸ் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கிளாஸ் 11 புக்கு படிக்கும்போது இந்த திருநெல்வேலி ரிலேட்டட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கூட வந்து அலெக்சாண்டர் ரியோ வந்து இங்கே நிறைய லொக்கேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆப்ஷன் 3யும் வந்து எனக்கு கரெக்டுன்னு தோணுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தீஸ் பீப்புள் பர்ன்டு தேர் டெட் பாடிஸ். அவங்க வந்து க்ரீமேஷனும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் வந்து எனக்கு கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா அப்போ க்ரீமேஷன்ஸ் எரிக்கிறதும் வந்து இருந்துச்சு பாடியெல்லாம். அதனால் என்னோட பிரகாரம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் அஃபிஷியலில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் சர்ச் பண்ணதில். அதனால் எனக்கு தெரிஞ்சு இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 நினைக்கிறேன். ஒன்லி 1னா இதில் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இதில் எது இன்கரெக்டுன்னு நம்மளுக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் 1. ஏன்னா நியோலித்திக்கும் பேலோலித்திக்கும் நடுவில் வர்றது தான் மீசோலித்திக். அதனால் நான் வந்து மார்க் பண்ணுறது என்னென்னா ஒன்லி 1 வந்து நான் மார்க் பண்ணுறேன். நான் வந்து இது ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால் நான் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணியிருக்க கிளாஸஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து பெய்டு கிளாஸஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த யூடியூப் இதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து அதில் ஸ்டோரி சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம் ஸ்டோன் ஏஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இண்டஸ் வேலியில் பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப இருக்குது. நம்ம பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 1 கொஷினாச்சு எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் 2007 பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா த பாட்ரி ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து கிரே வேர் கொடுத்துருக்காங்க.
கிரேவேர் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே சால்கோலித்திக் பீரியட்லேருந்தே வந்து கிரேவேர் எல்லாம் வந்து இருந்துச்சு, நம்ம படிச்சிருக்கோம். நான் வீடியோலையும் வந்து உங்களுக்கு பாட்ரியை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நார்த்தன் பிளாக் பாலிஷ்டர் பார்த்தோன்னா இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறமா அந்த ஐரன் ஏஜ் வரும்போது இது ஆச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்குன்னா இதுக்கு பிளாக் அண்ட் ரெட் வேர் தான் இருக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2007 வந்து இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிலேட்டடு. பட் ஆனால் இது வந்து டைரக்டர் ஜெனரல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கனிங்கம். இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சாப்டரில் தான் வருது, அதனால் இதை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து அலெக்சாண்டர் கனிங்கம். இவங்க தான் வந்து 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹூ எஸ்டாப்ளிஷ் த இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்டை வந்து கேட்கறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா டவுன் பிளானிங் கொடுத்துருக்காங்க, கிராஃப்ட்மேன்ஷிப் கொடுத்துருக்காங்க, ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷனில் வந்து ஆல் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் படித்த வரைக்கும் இது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன். இதோட டவுன் பிளானிங் வந்து இதோட ஸ்பெஷல்னு நம்ம படிச்சிருந்தோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் ஆன்சர் எதுனா இதோட டவுன் பிளானிங் தான் நினைக்கிறேன். அதனால் நான் இதில் வந்து டவுன் பிளானிங்ன்ட்டு மார்க் பண்ணுறேன். இதோட டவுன் பிளானிங்கே வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஒரு செப்பரேட்டாக வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன், பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் கேட்டிருக்கிறது தான் which god was worshipped by the Indus Valley people ன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 2007 தான். 2007 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டினே கேட்டிருக்காங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரிலேட்டடு. இதில் ஆப்ஷன் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னுட்டு. ஆப்ஷன் ஏல வந்து நம்ம பார்த்தோன்னா இந்திரான்னு கொடுத்துருக்காங்க, பியில் வந்து வருணான்னு கொடுத்துருக்காங்க, சியில் வந்து விஷ்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லா காடுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேதிக் பீரியடோட காடு. இது எல்லாமே வந்து இண்டஸ் வேலியில் கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலியில் வந்து என்னென்ன பார்த்தோன்னா நம்ம பசுபதியோட சீல் பார்த்தோம், கூடவே வந்து அவங்க நேச்சரை வர்ஷிப் பண்ணாங்கன்ட்டு பார்த்தோம். அது கூடவே பீப்பிள் ட்ரீயை வந்து வர்ஷிப் பண்ணாங்க, மதர் காடஸ் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்து அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை, அதனால் நன் ஆஃப் தி அபோவ் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த இண்டஸ் வேலி பீப்புள் இம்போர்ட்டட் ஃப்ரம் அப்ராட். இவங்க வந்து வேறு இதுக்கெல்லாம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து வேறு அப்ராட்லேருந்து எந்தெந்த பொருளை வந்து இம்போர்ட் பண்ணாங்கன்ட்டு இதில் கேட்டிருக்காங்க, எந்த பொருள்னுட்டு நம்ம பார்க்கல. ஆப்ஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னுட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட் கொடுத்துருக்காங்க, சில்வர் கொடுத்துருக்காங்க, வைன் கொடுத்துருக்காங்க, சில்க் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரகாரம் வந்து படித்த பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சில்வர் வந்து ஆப்கானிஸ்தான் ஈரான் சைட்லேருந்து வந்து இவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இது கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோன்னா சில்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளோட பிரைமரி ஃபுட் எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. வாஸ் த பிரைமரி ஃபுட் ஆஃப் த இண்டஸ் வேலி பீப்புள்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து நம்ம பார்த்தோன்னா ரைஸ், கார்ன், வீட், மில்லட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம படித்ததில் வந்து என்ன படித்தோன்னா ரைஸ் வந்து ரேருன்னு நம்ம படிச்சிருந்தோம். அதனால் ஆன்சர் வந்து வீட், ஏன்னா வீட்டுக்கான எவிடன்ஸ் தான் வந்து ஜாஸ்தி கிடைச்சிருந்துச்சு. அதனால் இவங்களோட ப்ரைமரி ஃபுட் எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷனில் கரெக்டாக இருக்கிறது வீட் தான். இதுவும் 2007 தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்குமே நம்ம 4-5 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டோம் 2007 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதனால் இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக படிக்க வேண்டியது அவசியம் தான். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் ஆச்சு வந்து எல்லா எக்ஸாம்லையுமே வந்து கேட்டிருக்காங்க. வேறு குரூப் சியாக இருக்கட்டும், குரூப் பிலையும் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதனால் இந்த சாப்டர் வந்து நீங்கள் மிஸ் பண்ண போகாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் வந்து 2007 தான் வந்து கேட்டிருக்காங்க. விச் வாஸ் த போர்ட் டவுன் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கேட்டிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட போர்ட் டவுன் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மேப்பிங்கும் வந்து பண்ண வச்சுருக்கோம் நம்ம சீரீஸில். அதில் வந்து நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஆப்ஷன் பிரகாரம் வந்து நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து ஆப்ஷன் ஏல வந்து
லோத்தல் கொடுத்துருக்காங்க, ரோப்பர் கொடுத்துருக்காங்க, காலிபங்கன் கொடுத்துருக்காங்க, மொஹஞ்சதாரோ கொடுத்துருக்காங்க. காலிபங்கன் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா அது ராஜஸ்தான் சைடில் வர்றது, மொஹஞ்சதாரும் வந்து இண்டஸ் ரிவர் கிட்ட வர்றது. அதனால் இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல். இதுதான் வந்து குஜராத் கிட்ட வர்றது, போர்ட் கோஸ்ட் கிட்ட நியர் இருக்கிறதுனால இதுதான் வந்து போர்ட் டவுன். இங்கே வந்து டாக் யார்டெல்லாம் இருக்குன்ட்டு நம்ம எல்லாம் வந்து படிப்போம். இன்னும் அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம், நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் இதோட ஆப்ஷன் வந்து லோத்தல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2009. 2009 இந்த ஸ்லைட்லேயே பார்க்கலாம். இங்கே ஒரு கொஷின், டோட்டலாக 3 கொஷின் இருக்குது இந்த ஸ்லைட்லேயே. 2009 வந்து இது கேட்டிருக்காங்க. 7 கிட்டத்தட்ட 5 கொஷின் வந்திருக்குன்னா 9 வந்து இதோட வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி இருக்குது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து. வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் அபவுட், இது வந்து எவ்வளோ இயர் ஓல்டுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10,000 இயர் ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனில் வந்து 7,000 இயர் ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனில் வந்து 5,000 இயர் ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,000 இயர் ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிரகாரம் கிளாஸ் 11 புக்கில் வந்து பார்த்தோன்னா இது அர்லி ஃபேஸ் வந்து 3000 BC கொடுத்துருக்காங்க. அப்போ 3000 BCன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஒரு கரண்ட் 2000 இயர், பிசியில் ஒரு 3000 இயர்னா என் பிரகாரம் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 இயர் ஓல்டாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னோட புக்கில் கொடுத்துருக்கிற பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இது 5000 இயர்ஸ் ஓல்டாக தான் இருக்கணும் இது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த பீப்புள் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வர்ஷிப்டு. பாருங்கள், இது வந்து 2007 கேட்டிருக்காங்க, 2009 கேட்டிருக்காங்க. 2007 வந்து இந்த இந்திரா வருண் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, நம்ம நன் ஆஃப் தி அபவுன்னு பண்ணியிருந்தோம். ஆனால் இதில் வந்து பசுபதி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், ஆப்ஷன் ஏல வந்து பசுபதி, ஆப்ஷன் சியில் வந்து பிரம்மா, பியில் வந்து இந்திரா அண்ட் வருணா, டியில் வந்து விஷ்ணுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு பசுபதியோட சீல் கிடச்சிச்சு, இவங்க நேச்சரை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரீ எல்லாம் சொன்னால. அதனால் இந்த பசுபதி ஆப்ஷன் இருக்குது. அதனால் கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் டிஸ்கவர்ட் இந்த இயர். எந்த இயரில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. இல்லை ஆப்ஷன் ஏல வந்து 1922 இருக்குது, பியில் 1910 இருக்குது, சியில் பார்த்தீங்கன்னா 1822 இருக்குது, டியில் வந்து 1824 இருக்குது. நம்ம வந்து புக்கில் வந்து என்ன படித்தோன்னா 1921லேயும் 1922லேயுமே வந்து இதை எக்ஸ்கவேஷன் பண்ணாங்கன்ட்டு நம்ம படிச்சிருந்தோம். யார் யார் எக்ஸ்கவேஷன் பண்ணாங்கன்னு படித்தோம், தயாராம் சஹானியும் ரகல்தாஸ் பானர்ஜியும் வந்து இதை எக்ஸ்கவேஷன் பண்ணாங்கன்ட்டு நம்ம படிச்சிருந்தோம். அதனால் நம்ம பிரகாரம் என்னோட பிரகாரம் வந்து கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1922 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். The two major cities of Indus Valley Civilization revealing uniform urban planning were. இதில் இருக்கிற எந்த சிட்டிஸ், ரெண்டு சிட்டியுமே வந்து யூனிஃபார்மான ஒரு இதை வந்து பிளானிங்கை வந்து இருக்குதுன்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம புக்கில் படித்த பிரகாரம் ப்ளஸ் நான் கிளாஸ்லேயும் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் தான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க. அதில் எக்ஸ்கவேட் பண்ணதில் வந்து ரெண்டுமே சிமிலரான ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், டவுன் பிளானிங்காக இருக்கட்டும் அவங்களுக்கு கிடச்சிச்சின்னு நம்ம சொன்னோம். ஹரப்பா வந்து யார் எக்ஸ்கவேட் பண்ணதுன்னா தயாராம் சஹானி வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருந்தாங்க 1921. மொஹஞ்சதாரோ வந்து ரகல்தாஸ் பானர்ஜி வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருந்தாங்க 1922. ரெண்டுமே வந்து காமன் ஃபியூச்சரை வந்து அவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதனால் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம பார்த்தோன்னா டி தான், மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா. ஏன்னா பி எல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஸ்லைட்லேயும் நம்ம பார்த்தோம் லோத்தல் வந்து ஒரு போர்ட் டவுன். ஒரு போர்ட் டவுன் வந்து எப்படி காமனாக மொஹஞ்சதாரோக்கு ஈக்குவலாக வந்து காமனாக இது பண்ணுறதுக்காகவும், சானோதாரோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பிளேஸ். இது இங்கே வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து சானோதாரோவில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோட ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட். இதை நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ்லலாம். நான் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன இருந்துச்சு, எந்தெந்த லொக்கேஷனில் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ப்ராப்பர் நம்ம அர்பன் அதை வந்து எதுக்கு சொல்கிறோன்னுட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை போய் பாருங்கள். வெயிட்டேஜ் வந்து நிறைய இருக்குது. இது வந்து 2011 கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். which of the following date was assigned to the Indus Valley civilization by Sir John Marshall ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் 1924 வந்து ஜான் மார்ஷல் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிவிலைசேஷனை வந்து கண்டுபிடிச்சிருப்போம்னுட்டு நம்ம வீடியோஸ்லேயே படிச்சிருந்தோம். இந்த மாதிரி த ஸ்டோரி ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி இந்த புக்கை வந்து சுரேந்திரநாத் ராய் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் வந்து இந்த ஜான் மார்ஷல் வந்து 3000 இயர்ஸ் ஓல்டராக வந்து இந்தியாவை காமிச்சு மீன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு போனாங்கன்ட்டு அதில் மென்ஷன் பண்ணாங்கன்ட்டு நம்ம கிளாஸஸ்லலாம் வந்து பார்த்துருந்தோம். அதனால் என்னோட பிரகாரம் இது ஆன்சர் வந்து எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா டி இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3000 பிசிலேருந்து 2000 பிசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். த இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் ஹரப்பா வாஸ் எக்ஸ்கவேட்டட் பை. நம்ம ஹரப்பா வந்து எக்ஸ்கவேட் யார் பண்ணதுன்ட்டு கேட்டிருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன், தயாராம் சஹானி. இதோட ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்து தயாராம் சஹானி. ஆர்டி பேனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மொஹஞ்சதாரோ வந்து இவங்க எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த டைமில் வந்து டைரக்டர் ஜெனரலாக இருந்தாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு, அதனால் இவங்க வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2014 கேட்டிருக்காங்க. நான் இங்கே இயர் எல்லாம் வந்து சைடில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த இயர் கொஷின் பேப்பரை போய் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஒரு தாட்டி, இல்லைனாலும் இதிலே பார்க்கலாம். ஏன்னா நான் இதில் உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லா வருஷத்துலேயுமே எந்தெந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னுட்டு. அதனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் வர்றது வந்து கேரண்டி இருக்குது. ஏன்னா இந்த ரிப்பீட்டேட்டிவ் நேச்சரை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம கொஷின் பார்க்கலாம். இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, த ஃபிகர் ஆஃப் எ டான்சிங் கேர்ள் மேட் ஆஃப் bronze is excavated in the place of. எந்த பிளேஸில் வந்து நம்மளுக்கு இந்த டான்சிங் கேர்ள் கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த பிளேஸில் எக்ஸிகவேட் பண்ணும்போது கிடச்சிச்சுன்னா மொஹஞ்சதாரோவில். இந்த டான்சிங் கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோன்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். இது லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசன்ட் சவுத்லேயும் வந்து கிடச்சிச்சின்னு நம்ம பார்த்தோம். எந்த ஏஜில் கிடச்சிச்சுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனில் என்ன பார்த்தோம், 2007-9 வந்து நம்ம என்ன பார்த்தோம், இம்போர்ட் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம பார்த்த அதில் ஆப்ஷனில் வந்து சில்வர் இருந்துச்சு. இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் ஈரானில் வந்து அதை இம்போர்ட் பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்த்த லாஸ்ட் கொஷன்லே நான் உங்களுக்கு அப்பயே வந்து என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்து நீங்கள் ஸ்கோரிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எந்த ரிலேட்டட் கொஷின் கேட்டிருக்காங்களோ அதோட ரிலேட்டடே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வந்து கேட்டிருக்காங்கன்ட்டு நான் சொன்னேன். இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் வந்து இம்போர்ட் கேட்டிருந்தாங்க. அதே 2015 பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வந்து வீட், பார்லே, காட்டன், கோல்டு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இதில் வந்து எது ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து ரேராக இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். கோல்டு வந்து வரும் நம்மளுக்கு ஹோர்டு மூலமாக தான் கிடச்சிச்சு ஹரப்பாலன்ட்டு பார்த்தோம். அதனால் கோல்டு வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா கோல்டோட அவைலபிலிட்டி வந்து அவ்வளோ இருந்தில்லை. அதனால் கோல்டு வந்து இருக்காது. கோல்டு ஆப்ஷன் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் டி வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து வீட்டும் காட்டனு தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்ட்டு நம்ம படிச்சிருந்தோம். அதனால் வீட் காட்டன் வந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது, வீட் காட்டன் இருக்குது. அதனால் இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாயிண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃபாலோயிங். இதில் வந்து கரெக்ட் கேட்டிருக்காங்க, இதில் இன்கரெக்ட் கேட்கல. அதனால் நம்ம எப்பவுமே வந்து இந்த மார்க் பண்ணிக்கணும், நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னே அது புரியறதுக்காக. வாங்க இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு பார்க்கலாம். இதில் வந்து இண்டஸ் பீப்புள் வர்ஷிப்டு லார்ட் இந்திரான்னு கேட்டிருக்காங்க. எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷன்லையுமே பார்க்கலாம் அவங்க எந்த கடவுளை வர்ஷிப் பண்ணாங்கன்ற கொஷன் வந்து ரிப்பீட்டட் ஆச்சு. இதில் வந்து ரிப்பீட்டட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணாமல் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்ட்டு ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரிப்பீட் ஆகும், ஆனால் எக்ஸாக்ட் அப்படியே ரிப்பீட் ஆகாது. அதே ஃபார்மேட்லேயும் ரிப்பீட்டட் ஆகாது. ஆனால் அந்த ரிலேட்டடில் தான் வந்து கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் ஆகும். இது வந்து 2017 கேட்டிருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து
லார்ட் இந்திரான்ற ஆப்ஷன் வந்து கரெக்ட் இல்லை, ராங். ஏன்னா அவங்க வந்து இதெல்லாம் வந்து வேதிக் காட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இண்டஸ் சிவிலைசேஷன் வாஸ் ரூரல் சிவிலைசேஷன். இல்லை, இது வந்து தப்பு. இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன். பிளானிங் எல்லாமே வந்து அவங்க அர்பன் பிளானிங் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம படித்தோம். அதனால் இந்த ஆப்ஷனுமே ராங்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐரன் வாஸ் அன்நோன் டு த இண்டஸ் பீப்புள். இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஏன்னா இண்டஸ் வேலி பீப்புள் வந்து ப்ரௌன்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதை வந்து ப்ரௌன்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம். ஐரன் எல்லாம் வந்து லேட்டராக கிட்டத்தட்ட 1000 BC கிட்ட தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு இந்தியாவில். அதனால் ஐரன் வாஸ் அன்நோன் டு இண்டஸ் பீப்புள் என்ற ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். த கிரேட் பாத் வாஸ் லொக்கேட்டட் அட் ஹரப்பான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ராங். ஏன்னா கிரேட் பாத் வந்து மொஹஞ்சதாரோவில் சிட்டாடலில் இருக்குன்ட்டு நம்ம படித்தோம். அதனால் இந்த ஆப்ஷனுமே வந்து ராங். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதுவும் வந்து 2017 வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொஷின் வந்து ரிப்பீட்டட் ஆகுதுன்னு நீங்களே பார்க்கலாம். இதில் வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. கொஷின் ரிப்பீட்டட் ஆகுதுன்னா அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க எல்லா எக்ஸாம்லேயுமே. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ப்ளஸ் ரிப்பீட்டட்லேயும் எந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகுதுன்னா அந்த ரிலேட்டடு பட் அந்த வேறு ட்விஸ்ட் பண்ணி வந்து கேட்டுட்ருக்காங்க. லிஸ்ட் 1ல் வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலிபங்கன் கொடுத்துருக்காங்க, சுர்கோட்டோட்டா கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து லோத்தல் கொடுத்துருக்காங்க, அப்புறமா கீழடி கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷனில். லிஸ்ட்டு 2ல் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பே கொடுத்துருக்காங்க, மதுரை கொடுத்துருக்காங்க, ராஜஸ்தான், குஜராத் கொடுத்துருக்காங்க. காலிபங்கன் பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு வீடியோலையும் ஃப்ரீ கிளாஸஸில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி காலிபங்கன் எதுக்கு பேர் வந்துச்சுன்னா அங்கே வந்து நிறைய பேங்கிள்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு நான் சொல்லியிருந்தேன். ராஜஸ்தானில் லொக்கேஷன் சொன்னேன். அதனால் காலிபங்கனோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். நம்ம வந்து இதில் ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே நம்ம இதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷனில். அதனால் காலிபங்கனுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இங்கே ஆப்ஷன் A 3 வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிடுது. அதனால் இந்த மாதிரியும், ஏன்னா நிறைய வாட்டி இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு தாட்டி. நெக்ஸ்ட் வந்து சுர்கோட்டோடாக் பார்த்தீங்கன்னா குஜராத் 4, சுர்கோட்டோடாக் பார்த்தீங்கன்னா குஜராத். நெக்ஸ்ட் லோத்தல் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பே. இதை லோத்தல் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில். எது வந்து போர்ட் சிட்டின்னு நம்ம பார்த்தோம்ல, இதுலேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள் லோத்தலை. அதனால் நீங்கள் கொஷின் பேப்பரை ஒரு தாட்டி பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே காலிபங்கன், சுர்கோட்டோடா, லோத்தல் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா இன்னும் என்னென்ன லொக்கேஷன் இருக்குது, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, நம்ம அதை வந்து ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் இதை விட்டுட்டு வேறு பிளேசஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. லோத்தல் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் கேம்பேல இருக்குது, கீழடி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. இதோட ஆப்ஷன் வந்து பி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ரைட்டிங் மெத்தட் ஆஃப் இண்டஸ் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து 2019 கேட்டிருக்காங்க. இந்த கொஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்காங்க, ரைட் டு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க பியில். சியில் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. டியில் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டி தான். நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து ரைட்லேருந்து இப்படி லெஃப்ட் போயிட்டு திருப்பி லெஃப்ட்லேருந்து அவங்க ரைட், திருப்பி ரைட்லேருந்து லெஃப்ட்டு, திருப்பி லெஃப்ட்லேருந்து ரைட் தான் வந்து அவங்க ரைட் பண்ணாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இதோட பேர் கூட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொஸ்டோஃபோடைன் ஸ்கிரிப்ட். அதனால் இந்த ஆப்ஷன் தான் டி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2021 கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறமாவும் நீங்கள் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இதுலேருந்து கொஸ்டின் வந்து எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க. இங்கே கீழே பார்க்கலாம். திருப்பி 2022 கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர் சப்ஜெக்டை வந்து நீங்கள் படிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் படிக்க போயிடுறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் லிசன் பண்ணுங்கள், ரைட்டிங் பண்ண போகாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து எதனா ஒரு நல்ல சேனலை எடுத்துங்க பாருங்கள். இல்லைனா நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா அதை ஜஸ்ட்டு படிச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க, நோட் பண்ண போகாதீங்க ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணுன்னே தெரியாது கரண்ட் அஃபேர்ஸில். அதனால் ஜஸ்ட்டு படிங்க. இந்த கோர் சப்ஜெக்டை வந்து படிங்க. கோர் சப்ஜெக்ட் எது எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டி, எக்கனாமி.
இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் கோராக வந்து ஃபஸ்ட்டு தரோலி நீங்கள் படிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இயர்லி மாறிட்டே இருக்கும். உங்களால் வந்து அவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதே இந்த மாதிரி சப்ஜெக்ட்னால் நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். வாங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2021 more than 500 seals have been discovered in Indus Valley civilization, which are all கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அலெக்சாண்டர் கன்னிங்கம்க்கும் சீல் கிடைச்சிருந்துச்சுன்னெல்லாம் பார்த்தோம் ஸ்டார்டிங்கில். அந்த மாதிரி இந்த சீல்ஸ் வந்து எதால் பண்ணியிருக்காங்க மெயினான்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னா அது வந்து டெரகோட்டாவில் பண்ணியிருக்காங்க நம்ம படித்தோம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. டெரகோட்டானா என்னென்னா ஒன்றும் இல்லை, களிமண் தான் நம்ம வந்து டெரகோட்டான்னு சொல்லுவோம். இந்த களிமண்ணில் பொம்மை அதெல்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் டெரகோட்டா ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷன் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த இண்டஸ் வேலி? இதுலேயே வந்து நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஷனில் கரெக்டு, இதில் நாட் கரெக்ட். இதை வந்து பாருங்கள், இதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே, அப்போ தான் மைண்டில் இருக்கும். இவங்க வந்து நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்கன்னுட்டு. வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கலாம். த இண்டஸ் வேலி பீப்புள் வர்ஷிப்டு ட்ரீ அண்ட் அனிமல். இந்த வர்ஷிப்டோட கொஷனே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வாட்டி ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. அந்த வர்ஷிப் ரிலேட்டட் கேட்டுட்டே இருக்காங்க. இந்த ஒரு கொஷனை நீங்கள் இந்த ரிலேட்டட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே ஒரு கொஷன் வந்து நீங்கள் கேரண்டியாக கரெக்ட் பண்ணியிருப்பீங்க எல்லா எக்ஸாம்லேயுமே. ஏன்னா இது வந்து எவ்வளோ ரிப்பீட்டட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து அவங்க ட்ரீயும் அனிமலையும் வர்ஷிப் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா இவங்க வந்து நேச்சரை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த பிரின்சிபல் டயட்டி ஆஃப் இண்டஸ் வேலி பீப்புள் வாஸ் கிருஷ்ணான்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இவங்க வந்து நேச்சர் வர்ஷிப் பண்ணாங்க, பசுபதியை வர்ஷிப் பண்ணாங்க, கிருஷ்ணாவை வர்ஷிப் பண்ணல. இதெல்லாமே வந்து லேட்டராக வேதிக்கு அப்புறமா எல்லாமே கிரியேட் ஆன காட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். த இண்டஸ் வேலி பீப்புள் வர்ஷிப்ட் ஃபயர் அண்ட் வாட்டர். இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஏன்னா இவங்க நேச்சரை வர்ஷிப் பண்ணாங்க, ஃபயர் வாட்டர் எல்லாமே இவங்க வந்து வர்ஷிப் பண்ணாங்க. இதுவும் கரெக்டு. இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தால ட்ரீ அண்ட் அனிமல், இந்த ட்ரீ வந்து பீப்பிள் ட்ரீயை வந்து அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து த பிரின்சிபல் டயட்டி ஆஃப் இண்டஸ் வேலி பீப்பிள் வாஸ் மதர் காடஸ். இதுவும் வந்து ஆப்ஷன் கரெக்டு. மதர் காடஸ் டெரகோட்டா இமேஜோட மதர் காடஸ் வந்து கிடச்சிருந்துச்சின்னு நம்ம பார்த்தோம். டெரகோட்டானா களிமண்ணில் செஞ்ச மதர் காடஸோட இமேஜஸ் எல்லாம் வந்து கிடச்சிச்சு. இன்னொன்று ஆப்ஷன் வந்து ஃப்யூச்சரில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து லிங் வர்ஷிப் வந்து பண்ணாங்களா, லிங் ஃபேலஸ் வர்ஷிப் பண்ணாங்களான்னு கேட்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இவங்க வந்து லிங் ஃபேலஸோட வர்ஷிப்பும் பண்ணாங்கன்ட்டு ஆர்எஸ் சர்மா புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வர்ஷிப் ரிலேட்டடாக வந்து இவங்க நிறைய கேட்டிருக்காங்க கொஷன்ஸ் ரிப்பீட்டடாக. ஒரு தாட்டி வந்து இந்திரா, அக்னி, வருணா அந்த மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க. இன்னொரு தாட்டி பார்த்தீங்க பசுபதி கொடுத்து கேட்டிருந்தாங்க. இந்த கொஷனில் பாருங்கள் ட்ரீ, அனிமல், ஃபயர், வாட்டரை வந்து வர்ஷிப் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் இன்னும் டவுன் பிளானிங் ரிலேட்டட் கேட்கலாம். அதனால் இந்த சாப்டரை வந்து நான் ஃபுல் டீப்பாக ஈஸியாக வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். இந்த கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளனேஷனும் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். அது மஸ்ட் அண்ட் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய வீடியோ அது. நெக்ஸ்ட் வந்து வேதிக் ஏஜ் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வேதிக் ஏஜ் வந்து நான் இன்னும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணல. நான் வேதிக் ஏஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டு பிறகு இதெல்லாம் நான் சால்வ் பண்ண வைக்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் இந்த டாப்பிக்கோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் திருப்பி உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கோர் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. கோர் சப்ஜெக்ட் எதுனா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டி, எக்கனாமிக். இதை மெயினாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இதை வந்து ஒரு 3 times ஆச்சு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். கூடவே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சேனல்லே வந்து நான் ஹிஸ்ட்ரி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்து நான் அதில் ஸ்டோன் ஏஜும் இண்டஸ் வேலியும் கவர் பண்ணியிருக்கேன். டெய்லி வந்து நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த கோர் சப்ஜெக்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு வேறு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். பிளேலிஸ்ட்டோட ஹிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு. நீங்கள் அதை போய்ட்டு கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு டெய்லி நான் அப்டேட் பண்ணுறத வந்து பாருங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி
பிபிடி பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் சைட்லேருந்து லைக் பண்ணால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.